தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறையை வைத்து பாஜக ஆளும் தரப்பினரை மிரட்டுவது வாடிக்கையாக இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. அதற்கு சில உதாரணங்களையும் காண்பிக்கின்றன. இந்த நிலையில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து திமுகவின் ஊழல் கோட்டை தரைமட்டமாகும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருக்கின்றனர். இதுகுறித்து விளக்கமளித்த திமுகவின் RS பாரதி அதிமுகவின் பேச்சை கேட்டு பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இவ்வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்து விட்டார். தேர்தல் நெருக்கத்தில் அமலாக்கத்துறையை வைத்து திமுகவுக்கு நெருக்கடி தரப்படுகிறதா? விரிவாக அலசுகிறது RDX. மீடியாலாம் ரெடியா இருக்கு. ரைடு ஆரம்பிக்கலாமா? ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்திருக்கின்றோம். நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் NDA. கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேல எங்கள்ட்ட லிஸ்ட் கையில இருக்கு. யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளியே இருக்க போறாங்க லிஸ்ட் எல்லாம் இருக்கு. நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. டெல்லியில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? அதே மாதிரி தான். இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு. என்ன வழக்கு போடு. நாங்கள் பார்க்காத மிஸ்ஸாவா? நாங்கள் பார்க்காத தடாவா? நான் மோடியும் பார்த்து பயப்பட மாட்டேன், ஈடியும் பார்த்து பயப்பட மாட்டேன். பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியினுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள்.